வணங்கான் மூவி ரிவ்யூ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஹீரோ அருண் விஜய். அவர் வந்து இந்த படத்தில் நடிக்கலை, அவர் வாழ்ந்திருக்காரு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த படத்தில் வந்து அவரால் வந்து ஒரு டைலாக் கூட பேச முடியாது, எதையுமே கேட்க முடியாது. ஆமாம், அவர் ஒரு ஊமையாகவும் காது கேட்காத செவிடவும் தான் நடிச்சிருக்காரு. இந்த படம் ஃபுல்லாக அவர் கண்ணு பேசுச்சு, அவர் ஃபேஸில் இருக்க நடிப்பு பேசுச்சு. அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஆக்டிங்காக இருக்குது. இந்த சைன் லாங்குவேஜ்லாம் சொல்கிறாங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான அருண் விஜயை நம்ம பார்க்க முடியும் இந்த படத்தில். ஒரு டைலாக் கூட இல்லை, ஆனால் படம் எங்கேஜிங்காக கொண்டு போயிட்டார். அதே மாதிரி இந்த படத்தோட ஹீரோயின் ரோஷினி பிரகாஷ் அப்படின்ட்டு, இவங்க யாருன்னு தெரியல, இவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல. ஆனால் பார்க்கும்போது ஐயோ டேய், அருண் விஜய் தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு கேரக்டர். ஆக்சுவலாக அருண் விஜய் அவங்க தூக்கி சாப்பிட்டாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃபில். அந்த மாதிரி ஆக்டிங்கில் பர்ஃபார்மன்ஸ், ஒரு ஹெவியான பர்ஃபார்மன்ஸ். அடுத்த ஒரு வருஷத்துக்கு அவங்களோட கால் ஷீட்டு இருக்காது போல். அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் பயங்கரமாக டாமினேட் பண்ணி நடிச்சிருக்காங்க. ஒரு மாதிரி இன்னசென்ஸாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆக்டிங்க நல்லா இருந்துச்சு அவங்க பார்க்கும்போது. அதே மாதிரி அருண் விஜய்க்கு தங்கச்சியாக ஒரு பொண்ணு பண்ணியிருக்கு, அதோட ஆக்டிங்கும் பயங்கரமாக பேசப்படும், நல்லா பண்ணியிருக்காங்க அந்த பொண்ணும். அப்புறம் 2 டேரக்டர் நடிச்சிருக்காங்க. ஒருத்தர் வந்து மிஸ்கின் வந்துட்டு போகிற சீன்லாம் வந்து பயங்கரமாக இருக்கும். தேட்டர்லாம் வந்து கிளாப்ஸ் தெரிக்குது. அவர் ஒரு ஜட்ஜாக பண்ணியிருப்பார், சூப்பராக இருக்கும் அவர் கேரக்டர். அப்புறம் சமுத்திரகனி, அவரோட கேரக்டர் தான் இது. சமுத்திரகனி அவர் பண்ண வேண்டிய கேரக்டரா அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும். ஏன்னா இந்த கேரக்டருக்கு அவ்வளோ வெயிட்டேஜ் இல்லை. இதுக்கு பதில் வேறு யாராச்சும் ஒரு நியூ ஃபேஸோ இல்லை கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் ஆனவங்க அந்த மாதிரி பண்ணிக்கலாம். சமுத்திரகனி இந்த கேரக்டர் பண்ணாமல் இருந்திருக்கலாம். அது மட்டும்தான் கொஞ்சம் ஃபீல் இருந்துச்சு. ஓகே, இந்த படத்தோட மியூசிக் பற்றி பார்க்கணுன்னா 2 பேர் கொலாபில் பண்ணியிருக்காங்க. மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ் தான். ஒரு சாங் வந்துச்சு, ஓகே, அது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. ஆனால் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து சாம் சிஎஸ் பண்ணியிருக்காரு. அது வேறு மாதிரிங்க தெரியுங்க. அது இன்ட்ரோ, இந்த டைட்டில் கார்டெல்லாம் போடும்போது அங்கே ஒரு சவுண்ட் ட்ராக் ஒன்று போட்டிருப்பாரு. அது கேட்கும் போதே பயங்கரமாக அங்கே எனர்ஜி தூக்குறாரு படத்துக்கு, அந்த மாதிரி இருக்கும். அங்கங்கே அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் கேட்கும்போது நல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்த படத்தோட ஃபைட்ஸ், அருண் விஜய் கிட்ட ஒருத்தன் மாட்டானா அவன் செத்தான். அவன் உடம்புல வந்து உயிர் மட்டும்தான் இருக்கிற ரத்தத்துலேருந்து மொத்தத்தையும் உறிஞ்சி எடுத்துருவான் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு காட்டான், ஒரு பைத்தியக்காரன், ஒரு சைக்கோ, ஒரு மென்டல் எப்படி அடிப்பானோ அந்த மாதிரி ஒருத்தன் கெட்டஸ்டானா அடி போட்டு பிரிகிறாரு. அவன் உடம்புல உயிர் மட்டும் தான் விட்றாரு. அந்த மாதிரி ஒரு 3 ஃபைட்டு சூப்பராக இருக்கும் அந்த படத்தில். இன்ட்ரெஸ்டிங்காக இன்ட்ரோல் பிளாக் அப்போ அப்படியே 2 பேர் இப்படி தூக்கி இப்படி தொங்க விட்டுருப்பாரு. அதை பார்க்கும்போது நான் கண்ணை மூடிட்டேன். அந்த மாதிரி ஒரு பெரிய சைஸு கெடபார மாதிரி இருக்குது, கண்ணாமலான்னு குத்தி சொறி விட்டுருக்காரு, ஒரு சைக்கோ மாதிரி. அவர் ஏன் இதெல்லாம் பண்ணுறாரு அப்படின்னா, கதையை லீக் பண்ணாமல் ஷார்ட்டாக சொல்கிறேன் நான். இந்த மாதிரி ஊனமுட்டுறவங்க, பேச முடியாதவங்க, காது கேட்காதவங்க, கண்ணு தெரியாதவங்க, இவங்கெல்லாம் ஒரு ஆசிரமம் இருக்கும். அங்கே ஒரு செக்யூரிட்டியாக ஒர்க் பண்ணுவார். அப்புறம் அங்கே இருக்கிறவங்களாம் வந்து இவங்ககிட்டலாம் என்ன அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க, தப்பாக நடங்க, இதை தான் வந்து நம்ம பாலா எடுத்து சொல்ல ட்ரை பண்ணுறாரு. அங்கே ஒரு சில தப்புலாம் நடக்குது. அந்த தப்பை வந்து இவர் தட்டி கேட்குறாரு. ஒரு ரிவெஞ்ச் மாதிரி தான். அவனுங்க ஏதோ ஒன்று பண்ணிட்டு போயிடறானுங்க, அதை போயிட்டு இவர் பண்ணவனை வந்து கொன்னுடணும், தப்பாக கொன்னுட்டு ஜெயிலுக்கு போயிடணும். அடிப்பார், போலீஸ் ஸ்டேஷன் போவார், மடி வருவார். அந்த மாதிரி. அதுவும் இவர் இன்னசென்ட்டாக வேறு இருப்பாரா, என்ன சாட்சிருக்கு அப்படின்ற மாதிரி ரிலீஸும் பண்ணுறாங்க. அந்த மாதிரி படம் போகும், நல்லாயிருக்கும். இந்த படத்தோட எடிட்டிங் பார்க்கும்போது ஃபீல் ஆகுங்க. தேட்டரில் பார்க்கும்போது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எடிட்டிங் அப்படின்ற மாதிரி. இது ஒரு கன்னியாகுமரி பேஸ் பண்ண சப்ஜெக்ட். இது அங்கே நடக்கிற கதை தான் இது. இந்த பொங்கலுக்கு பாலா ஜெயிஸ்டார்னே சொல்லலாம். இது வந்து ஒரு பயங்கரமான கண்டென்ட் ஓரியன்டான ஃபிலிம்ங்க. நிறைய படம் வரும், காமெடி படம் வரும், மசாலா படம் வரும், எல்லாம் மிக்ஸ் பண்ணி. பட் ஆனால் வந்து ஓகே, நான் கண்டென்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி போய் படம் பார்க்க போகிறேன் அப்படின்னா கன்ஃபார்ம் வணங்கான் போகலாம். ஆக்சுவலாக பாலா படத்தை இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் தேட்டரில் பார்க்குறேன். என்னோடய ஃபஸ்ட்டு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் பாலா மூவி தான். லாஸ்ட்டில் கிளைமேக்ஸில் ஒரு சீன் ஒன்று நடக்கும், ஒரு பயங்கரமான எமோஷனல். அது நடந்து முடிஞ்ச உடனே எஃப்லீம் பை பாலா அப்படின்னு போடுவாங்க. அப்படி ஒரு திரும்பி பார்க்குற தேட்டரில் எல்லாரும் ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கி பயங்கர ஒரு எமோஷ்னலிங்கான சப்ஜெக்ட்டுங்க இது. நல்லா இருந்துச்சு. இந்த பொங்கலுக்கு நீங்கள் கண்டென்ட் ஓரியன்டான ஃபிலிம் பார்க்கணுன்னா வணங்கான் டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள். ஹாப்பி பொங்கல் டு ஆல்.